என்னடா வீரண்ணே, நீங்க எதிர்பார்த்த மாதிரி அம்மாவும் பொண்ணும் டெல்லியில இருந்து நம்ம ஊர் ஆசிரமத்துக்கு வராங்க. பொறுத்திருந்ததுக்கு இப்பதான் பலன் கிடைக்க போகுது. நீ போ, இனிமே என் தம்பி குணமாயிடுவான். போ. சார், அம்மா ஆசிரமத்துக்கு வராங்களே, அரசியல் வரதுக்கு ஆரம்பமா? ஆரம்பம் கிடையாது, முடியும் கிடையாது. அவங்க தான் அரசியல், அரசியல் தான் அவங்க. அம்மா அரசியல் வரதா நீங்க விரும்புறீங்களா? எங்க தலைவரே இந்த நாட்டுக்கு உயிரையே விட்டாருயா. அவர் செத்தது மட்டுமல்ல, இந்த நாடே இன்னைக்கு செத்துட்டு இருக்கு. இந்த நாட்டை காப்பாத்தணும்னா எங்க அம்மா ஆட்சிக்கு வந்தே ஆகணும். அம்மா வந்துட்டாங்க, அம்மா வந்துட்டாங்க. வாங்க எல்லாரும் வாங்க. नमस्ते। शुक्रिया। जीती रहो। நீங்க கொடுங்கம்மா. नमस्ते। हमारी पार्टी कैसे चल रही है? சூழ்நிலையில நீங்க அரசியலுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்க்கலாமா? Under the prevalent political conditions, would you be entering active politics? देखिए, हमारी पार्टी में वरिष्ठ नेताओं की कमी नहीं है। ऐसी हालत में मेरा इस वक्त राजनीति में प्रवेश करने की कोई आवश्यकता नहीं है। அனுபவம் உள்ள மூத்த தலைவர்கள் எத்தனையோ பேர் கட்சியில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். अमन और शांति फैलाने वाली ऐसी सभाओं में भाग लेना मुझे अति आनंद देता है। சமாதானத்தை பரப்புற இந்த மாதிரி நிகழ்ச்சிகளால என் மனசுக்கு நிம்மதி கிடைக்குது. मेरे बच्चों के साथ चैन की जिंदगी बिताना चाहती हूँ। என் குழந்தைகளோட அமைதியான வாழ்க்கை நடத்த விரும்புறேன். फिलहाल यही मेरा जवाब है। मैं सब कुछ वक्त पर छोड़ती हूँ। இப்போதைக்கு இதுதான் என்னோட பதில். இதுக்கு மேல காலம் தான் பதில் சொல்லணும். ஷல்வி மேடம். नमस्ते। नमस्ते। என்ன நம்ம கட்சியே இழுபறில இருக்கு. இப்ப போய் அந்த அம்மா சமாதானம் அன்னதானம்னு பேசிட்டு இருக்கு. அந்த அம்மா பொறுப்பேத்தாத்தான் நம்ம பொழப்பு நடக்கும். मनसलाचा। डोंट वरी, मैडम को राजधानी में लाने की जिम्मेदारी मुझ पे छोड़ दो। என்ன சொல்றாரு? பொறுப்பு ஏத்துக்கறேங்கறாரா? अच्छा, मैडम के ठहरने का इंतजाम किया है कि नहीं? அந்த அம்மா தங்கறதுக்கு நல்ல வசதியோட கூடிய கெஸ்ட் ஹவுஸ் ஏற்பாடு பண்ணிருக்கேன்.
முக்கிய செய்திகள். தலைவியும் மகளும் கடத்தல். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனிதனையே கடித்த கதையாக காட்டுக்குள் அட்டகாசம் புரிந்து கொலை கொள்ளை நடத்தி வந்த வீரையன் இப்போது நாட்டுக்குள் புகுந்து சமாதான இல்லம் திறக்க வருகை புரிந்த தலைவியையும் அவர் மகளையும் கடத்தி கொண்டு சென்றிருக்கலாம் என காவல்துறை கருத்து தெரிவித்துள்ளது. தங்கள் தலைவி கடத்தப்பட்டதை தொடர்ந்து அக்கட்சி தொண்டர்களுக்கிடையே பரபரப்பு காணப்படுகிறது. ஆங்காங்கு ஊர்வலமும் அரசுக்கு எதிரான கோஷங்களும் முழங்குகின்றன. உடனே நடவடிக்கை எடுக்குமாறு குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் அனைத்து கட்சி தலைவர்களும் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றனர். அமைதிக்கு ஊறு விளைவிக்கும் எந்த ஒரு சக்தியையும் அரசு அனுமதிக்காது என முதல்வர் கூறியிருக்கிறார். கரெக்ட் வந்தாச்சு. சார், தலைவியை சீக்கிரம் கண்டுபிடிக்க கையில போராடுறாங்க. பஸ் முன்னாடி படுத்து வழிய விட மாட்டேங்கிறாங்க சார். போராடுவோம் போராடுவோம். நிறுத்துங்க. பஸ்ஸுக்கு வழி விட போறீங்களா இல்லையா? எங்க தலைவிக்காக உயிரே விடுவோம், பஸ்ஸுக்கு வழி விட மாட்டோம். சரி, இப்ப முடிவு என்ன சொல்றீங்க? அதான் உயிரே விடுவோம் சொல்லிட்டல, அப்புறம் என்ன முடிவு? பெரிய முடிவு. அவங்க தலைவி, அவங்க உயிர். நாம நம்ம வேலை பார்ப்போம். போராடுவோம் 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 போராடுவோம். ஐயோ, உங்க தலைவிக்காக உயிரை விடணும் சொன்னீங்கல்ல, எங்க ஓடுற? உங்க தலைவியை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ரெடி. எங்கூட யார் யார் வரீங்க? யார் வரீங்க? யாரும் வரமாட்டீங்க. ஆனா உண்ணாவிரதம் வந்து பந்தல் போட்டு நீங்க நிழல்ல உட்காருவீங்க. போலீஸ் வெயில் நின்னு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். பஸ் மறியல்னு கால் நீட்டி படுத்துருவீங்க. நாங்க உங்களுக்கு கால் அமுக்கணும். வீட்டுல அடுப்பெரிக்க வழி இல்லாம இருக்கும். ஆனா அரசாங்க பஸ் இருப்பீங்க, ரயில் இருப்பீங்க. செடி விளக்க துப்பு இருக்காது. மரத்தை விட்டு ரோட்ல போடுவீங்க. போராட்டம்னா உங்களுக்கு பொழுதுபோக்கா போச்சு. போலீஸ் பிடிச்ச அரை மணி நேரத்துல வெளியே விடுறது இல்ல, அதனால வர வேணதா இதெல்லாம். உங்களை தூக்கி உள்ள போட்டு செக்கிழுக்க வச்சு கல் உடைக்க வச்சா அப்ப தெரியும் போராட்டம்னா என்ன அர்த்தம். Take them all. வீரன் இந்த கேசட் உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். வணக்கமுங்க, நான் தான் வீரையன் பேசுறேன். என்னடா மனுவை டேப்ல சொல்லணும்னு பாக்குறீங்களா? இது மனு இல்ல, வீரையனோட கட்டளை. ஆத்தாளம் புள்ளியங்க சௌகரியமா தான் இருக்காங்க. உங்க போலீஸ் பாத்துக்கிறத விட நான் பாதுகாப்பாவே வச்சிருக்கேன். என்ன மனசு உறுத்துதா? அந்த மீச போலீஸுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருமே. அந்த மீசைய வச்ச போலீஸை சேர்த்துருவாயா? கலெக்டர் ஐயா, தயவு செஞ்சு அந்த ஆளை நம்பாதீங்க. நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. எனக்கு எல்லாமா இருந்தா என் தம்பி அரச பண்ண ஒரு போலீஸ்கார பைய கால்ல சுட்டு விட்டான். எப்படி என் தம்பி நடந்தானா ராசா மாதிரி இருப்பான். இப்ப அவன் கால் தாங்கி தாங்கி நடக்கிறது எனக்கு என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அவனுக்கு எல்லா வைத்தியமும் பார்த்தாச்சு, பச்சளை வைத்தியம் அது இதுன்னு எல்லாம் பார்த்தாச்சு, ஒண்ணும் சரிப்பட்டு வரல. ஐயா கலெக்டர் ஐயா, என் தம்பியை உங்ககிட்ட அனுப்புறேன். உங்க தம்பி மாதிரி பார்த்து அவனுக்கு வைத்தியம் பண்ணுங்க. நல்ல டாக்டரா பாருங்க, பெரிய டாக்டரா பாருங்க. அந்த குண்டடிப்பட்ட வடு கூட தெரியக்கூடாது. எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுங்க, என் தம்பி தான் எனக்கு முக்கியம். அதான் அடுத்த கண்டிஷன். முதல்ல டென்ட்டை போட்டுக்கிட்டு கவர்மெண்ட் காசுல மீனை வறுத்து வறுத்து தின்றானுங்களே, அவங்கள கடை கட்ட சொல்லுங்க. எங்க ஆளுங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரத உங்க போலீஸ்காரங்க மிரட்டுறாங்க. அதுக்கு பதிலா 4 இளைச்ச ஆட்டை வாங்கி காட்டுல மேய்க்க சொல்லுங்க. அதுதான் சரி. ஆவர எல்லா வைத்திய செலவையும் அரசாங்கத்தை ஏத்துக்க சொல்லு. பழைய ராசாவா என் தம்பி திரும்பி வரணும். அப்பதான் அந்த 2 பேரை உசுரோட அனுப்புவேன். இல்ல நான் சொல்லணுமாக்கும், நான் சாமிக்கும் சத்தியத்துக்கும் ரொம்ப கட்டுப்பட்டுவேன்.
இந்த விஷயத்துல எதனா விவகாரம் பண்ணீங்க அப்புறம் நான் சாமிக்கும் கட்டுப்பட மாட்டேன், சத்தியத்தையும் காப்பாத்த மாட்டேன். என்ன சொல்றது? சரிதானே? அவ்வளவுதான்பா. ஆஃப் பண்ணிக்கோ, ஆஃப் பண்ணிக்கோ. திருட்டு ராஸ்கல் காட்டுல முடிச்சுக்கிட்டு ராஜா மாதிரி பேசுறான். அவன் மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன். நோ நோ சார். கரெக்ட். இவர்தான் உண்மையான போலீஸ்காரர். கதர் சட்டை போட்டிருக்கோம்னு நினைக்கிறான் அந்த மரம் வெட்டி பைய. வேல்கம்பும் வீச்சருவானும் தூக்குன கையை இது. எங்க தலைவியை காப்பாத்த நாங்களும் காட்டுக்கு போவோம். காட்டு வெயில கருத்தாலும் பரவாயில்ல, நமக்கு நாட்டோட மானம் தான் முக்கியம். நாங்க ரெடி. போலீஸ் பாலமி. போலீஸ் எதுக்கு ஐயா? ஒரு பாதுகாப்பு தான். வீச்சருவா வேல்கம்புன்னு பேசிட்டு இருக்கல, இப்ப போய் பாதுகாப்பு பணத்தை வாங்குறியா? இத பாருங்க, எங்களுக்கு இந்த நாட்டு மேல அதிக அக்கறை இருக்கு. அரசாங்கம் போடுற அவசர சட்டத்தால பொதுமக்கள் பாதிக்க கூடாதுங்கிறதா எங்க வருத்தம். அதனாலதான் தீர ஆலோசிச்சு ஒரு முடிவுக்கு வரணுங்கிறதுக்காக உங்களை எல்லாம் கூப்பிட்டுருக்கோம். நல்ல முடிவா சொல்லுங்க. आपको किसकी मदद चाहिए? मिलिट्री फोर्स? சேவாகி, உங்களுக்கு ராணுவம் வேணுமா, அடியாட்கள் வேணுமா, இல்ல தொண்டர்கள் வேணுமா, குண்டர்கள் வேணுமா? அப்படின்னு ஐயா சொல்றாரு. வீரையும் தான் உயிரை பத்தியும் கவலைப்படுறது இல்ல, மத்தவங்க உயிரை பத்தியும் கவலைப்படுறது இல்ல. போலீஸ்காரன் தான் உயிர் பத்தி கவலைப்பட மாட்டான் சார். இந்த நேரத்துல போலீஸ் ராணுவங்கிற பேச்சு எடுத்தாலே அது ஆபத்துல தான் முடியும். இத பாருங்க மிஸ்டர் தேவராஜ், உங்க பலம் பெருசா வீரையம் பலம் பெருசான்னு விவாதிக்கிறதுக்கு இது நேரம் இல்ல. இந்த பிரச்சனைய வீரையம் போக்குல போய் தீர்த்து வைக்கிறதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உடனே காட்டுல இருக்கிற பெட்டாலியன்ஸ் எல்லாம் திரும்பி வர சொல்லுங்க. அரசப்பனை கூட்டு வரதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணு. இதுல எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைக்கும் கலெக்டருக்கு நான் முழு அதிகாரத்தையும் தரேன். மிஸ்டர் கண்ணன், இந்த நாட்டோட கௌரவமே உங்க கையில தான் இருக்கு. இந்த பிரச்சனையை நல்லபடியா முடிச்சு வைக்கிற முழு பொறுப்பும் உங்களுடையது.